ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதைய பத்தி தாங்க பார்க்க போறோம். சைனால மலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும், அவங்களுடைய சின்ன பையனும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா எப்பொழுதுமே அந்த பையன்கிட்ட கடவுள பத்தி நெறைய காரியங்கள எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே போல தான் ஆபத்துன்னு வரும்பொழுதும் கடவுள நோக்கி நம்ம எப்பொழுதுமே கூப்பிடணும். கூப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பையனும் இது எல்லாத்தையும் கேட்டு தன்னுடைய மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருந்தானாம். சரி, ஒரு நாள் அந்த பையனுக்கு லீவ் விட்டுச்சாம். ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களாம். சரி, அப்போ ஒரு மாசம் போய் தன்னுடைய தாத்தா வீட்ல தங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த பையனுக்கு கிடைக்க போச்சாம். அப்போ அந்த பையன் இதெல்லாம் அந்த சந்தோஷமெல்லாம் அந்த பையனுக்கு கிடைக்கணும்னா, அவன் அந்த மலையிலிருந்து இறங்கி, அந்த மலை பாதையெல்லாம் கடந்து, ஒரு காட்டை கடந்து, அதன் பிறகு தான் அவங்க தாத்தா வீட்ட போய் அவனால அடைய முடியுமாம். அந்த காடு ரொம்பவும் பயங்கரமான மிருகங்கள், பயங்கரமான பூச்சிகள் நிறைந்த ஒரு காடாம். ஆனா, அந்த காட்ட கடந்து தான் இவங்க அடுத்த ஊருக்கு போக முடியும். அப்போ இந்த பையன் காலங்காத்தாலேயே அவங்க அம்மா நிறைய டிஃபன், சாப்பாடு எல்லாம் கட்டி குடுத்துட்டு, "ஜாக்கிரதையா போயிட்டு வா. எந்த ஆபத்துனாலும் கடவுள உடனே கூப்பிடு. கடவுள் உனக்கு உதவி செய்வார்ன்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். இந்த பையனும் தாத்தா வீட்டுக்கு போகக்கூடிய சந்தோஷத்துல ரொம்பவும் துள்ளி குதிச்சு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இறங்கி கீழே வந்துகிட்டு இருந்தானாம். அப்போ திடீர்னு தன் பின்னாடி ஏதோ சரசரன்னு சத்தம் கேட்டுச்சாம். பயந்து போன அந்த பையன் பின்னாடி திரும்பி பார்த்தானாம். அங்க ஒரு பெரிய நாகப்பாம்பு இவனை நோக்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சாம். இவன் திரும்பின மாத்திரத்துல இவனை கொத்துறதுக்கே அது தயாரா நின்னுச்சான். உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் பயந்தானாம். ஆனா அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். உடனே இவன் கைகளை கூப்பி, "இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும்னு" சொன்னானா. என்ன நினைச்சிச்சோ அந்த பாம்பு உடனே தலையை கீழே போட்டுட்டு இவன் இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில சரசரன்னு போயிடுச்சான். அதன் பிறகு இவன் ரொம்ப சந்தோஷமா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பாதையை கடந்து வந்தானா. அதன் பிறகு இந்த இன்சிடெண்ட்டை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் ஞாபகம் வச்சானா. ஞாபகம் வச்சு கடவுளை எப்பொழுதுமே நன்றியோட அவன் பார்த்துக்கிட்டே இருந்தானா. இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு துன்பம் பெருசாக நம்மளை படம் எடுத்து நிற்கும் பொழுது, நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தடுமாறிடாம அப்பயுமே கடவுள் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சு கடவுள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும் பொழுது, "கடவுளே, என்னால் இந்த சூழ்நிலையை தனியாக சமாளிக்க முடியாது. நீர் ஒருவர் தான் எனக்கு உதவ முடியும். உம்முடைய உதவி எனக்கு இப்போ தேவை. நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா" அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர் நம்ம கூட நின்று நமக்கு உதவி செய்வார். அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே கடவுள் நம்மளுடைய இயேசு தான். அதனால நம்ம மனிதர்களை நம்புறதை விட, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்புறதை விட, நம்மளுடைய சுய பலன் மீது நம்பிக்கை வைக்கிறதை விட கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா எல்லா காரியங்களும் சுலபமாக நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால் கடவுள் மேலே இன்னும் அதீதமான நம்பிக்கையும் இன்னும் அதீதமான விசுவாசமும் வைங்க. எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறார். எதுவும் நம்மளை அசைக்காது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேணும். ஆமேன்.